இப்போ புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் அவர்கள் காலமாகியிருக்காரு. மலையாள எழுத்தாளரும் சினிமா இயக்குனருமான எம்.டி. வாசுதேவன் உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்காரு. இவருடைய வயது 91. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடும் நெஞ்சுவலி காரணமாக கேரளாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வாசுதேவன் நாயருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்தாலும் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருந்து வந்த நிலையில் இவர் டிசம்பர் 25 புதன்கிழமை அன்று மாலை சிகிச்சை பலன் இல்லாமல் காலமாகியிருக்காரு. இப்போ தொடர்ந்து திரைத்துறையினர் அனைவருமே இவருக்கு இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. எம்.டி. வாசுதேவன் நாயர் மலையாளத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர். அவரது பல்வேறு சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு அண்மையில் மனோரதங்கள் அப்படின்ற பெயரில் ஆந்தாலஜியாக வெளியாச்சு. நம்மளுடைய சார்பாக நம்மளுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். மொத்தம் 54 படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறாரு. அவர் 7 படங்களை இயக்கியும் இருக்காரு. பல்வேறு விருதுகள் அவருக்கு வழங்கப்படவும் இருந்திருக்கு. அதே போல் வாசுதேவன் நாயரினுடைய மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, புஷ்பாட்டனுடைய ப்ரீமியம் ஷோவில் மிகப்பெரிய அளவில் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்கன்ற சம்பவம் எல்லோருக்குமே தெரியும். இப்போ அந்த குடும்பத்திற்கு ரூபாய் 2 கோடி நிதியுதவி வழங்க போகிறதாக புஷ்பா2 படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அல்லு அர்ஜுனின் புஷ்பா2 திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1500க்கும் மேற்பட்ட அளவில் கோடிக்கணக்கில் இப்போ சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இந்த நிலையில் படத்தின் சிறப்பு காட்சிக்காக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா திரையரங்கிற்கு சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. அவரது மகனும் பாதிக்கப்பட்டு தற்போது கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வராரு. இதனிடையே பெண்ணின் மரணம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீதும் திரையரங்கு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அர்ஜுன் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் தெலுங்கானா அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் சமன் அனுப்பி ஆஜராக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக இந்த நிலையில் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ரூபாய் 2 கோடி இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அல்லு அர்ஜுனுக்கு தியேட்டருக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட பின்னும் போயிருக்கிறார். இதனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த பெண் உயிரிழந்ததாகவும் போலீசார் குற்றம் சாட்டியிருக்காங்க. பெண்ணின் மகனும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படணும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.